محمد أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. கான் சார், பர்கத் மியா வந்திருக்கார். பர்கத் மியாவா? ஆமா கான் சார். பர்கத் மியா. சலாம் அலைக்கும் கான் சார். வாலேகும் அஸ்லாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப அதிசயமா இருக்கு. வாங்க உட்காருங்க. போகட்டும். என்ன குடிக்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ். आपको टी சாப்பிட நீங்க ஷஹாக்கி மண்டிக்கு போறது நிச்சயமா இருக்கு. அவரோட ரிக்வெஸ்ட் ஒண்ணே ஒண்ணுதான். அவரோட பங்களாவை நம்ம பேங்க்ல தான் பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம பேங்க் அதை ஏலத்துல விட்டு நமக்கு தர வேண்டிய பணத்தை எடுத்துக்க சொன்னாரு. இவ்ளோ கடன் வச்சிருக்கிறதுனால எங்க கடனாளியா செத்து போயிடுவோம்னு பயப்படுறாரு. நீங்க சொல்றது சரிதான். ஆனா கான்சாரோட கேரக்டர் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்னுடைய மனசுல பட்டதை சொல்றேன். இப்போ என்னோட ஐடியாவால அவரோட பேங்க் ப்ராப்ளம் எப்படியாவது சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். அவரோட குணத்துக்கும் அந்த பங்களா ஏலம் போகாம நம்ம தடுத்துடலாம். சுந்தர் சார், அப்படி செய்யறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? ஏன் இல்ல பர்கத் சார், நீங்க இம்மிடியேட்டா கான்சாரை போய் பாருங்க. அவருக்கு ஒரு மேட்டரை புரிய வைங்க. அதாவது அவரோட பங்களால ஒரு பகுதியை பேங்க் பேர்ல கொடுக்க சொல்லிடுங்க. அதாவது பேங்க்குக்கு வாடகைக்கு விட சொல்லுங்க. ஸோ பேங்க் அவருக்கு வாடகை மூலமா ஒரு அமௌண்ட்டை மாசம் மாசம் கொடுக்கும் இல்லையா, அதை கான்சாரோட லோனுக்கு அகைன்ஸ்டா வச்சுக்க சொல்லுங்க. இதனால அவரோட லோன் அமௌண்ட்டும் கிளியர் ஆயிடும். அதோட பேங்கோட பணமும் வந்த உடனே அந்த வீடும் ஏலம் போகாம இருக்கும். சூப்பர் ஐடியா சுந்தர் சார், பியூட்டிஃபுல். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கீங்க. இதை மட்டும் கான்சார் கேட்டார்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீங்க ஒன்று பண்ணுங்க, அவரை பார்த்து எல்லா மேட்டரையும் டீட்டெயிலாக அவர்கிட்ட சொல்லிடுங்க. எல்லாம் கரெக்டாக நடந்ததுன்னா
இந்த இயர் ரெண்டுக்குள்ள நம்ம ரீஜனல் ஆஃபீஸையும் அந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். கான் சாரோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மாசம் மாசம் அவருக்கும் ஒரு பென்ஷன் வந்த மாதிரி இருக்கும் இல்லையா? தேங்க்யூ சுந்தர் சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூல அதுக்கு சொல்றீங்க. உங்களுக்கு தெரியாது, நாங்க 4 பிரதர்ஸ். என் கூட பிறந்த 3 பிரதர்ஸால வயசான எங்க அப்பா எங்களுடைய அழகான அந்த பெரிய பங்களாவை விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாரு. எனக்கு அவரோட கஷ்டம், மனவேதனை, அவரோட ஃபீலிங்ஸ் அதை நினைச்சாலும் இன்னைக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. முதல்ல நீங்க உடனே இங்க உங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வாங்க சுந்தர் சார். இப்போ என்னோட ஃபேமிலியை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். அதோட வாடகை வீடு தேடணுங்கிற அவசியமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. கான் சார் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்குவாரான்றது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் மனசுல இருந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு கருணை காட்டுவாரு. சரி, அப்படின்னா கான் சார் இந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணிடுங்க. இதுல நான் படிச்சு சைன் போட என்ன இருக்கு? எனக்கு உங்க மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. வெல்கம் சுந்தர் சார். தேங்க்யூ. இந்த This Thank is you. for you, sir. தேங்க்ஸ் அலாட். பர்கத் சார், ஷீ இஸ் மை ஒய்ஃப் சைலஜா. வணக்கம் நீ. இது என்னோட பொண்ணு கிரண். ஹாய் டியர். Hello, திஸ் இஸ் மை uncle. ஜூனியர் முகுந்த். ஹாய் Hello, uncle. பசங்களா, இது உங்களுக்கு. Thank you, uncle. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த சின்ன கிஃப்ட். சுந்தர் சார், நல்ல நேரம் நெருங்கிட்டு இருக்கு. பண்டிதர் வேற காத்துக்கிட்டு இருக்காரு. வாங்க. வாங்க வாங்க சார். வாங்க சார். வாங்க. ओम स्वस्ति न इंद्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति न तारक्षो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु श्रीसते लक्ष्मी तपत्न्यावहो रात्रे पारसे रुद्राणि नोद्यातं इष्टं निकाणं मुम्मैकाणं सर्वलोकं मैकाण. இந்தாம்மா குழந்தை, கலசத்தை வச்சுக்கோ. இப்போ நீங்க உள்ள போகலாம். அண்ணி, இந்தாங்க வீட்டு சாவி. உங்க ராசியான கையால கதவு திறந்துட்டு அப்படியே உங்க வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. போ ஷைலஜா. செருப்பை அவுத்து வச்சுட்டு வலது கால வச்சு போமா. சரி. என்னாச்சு ஷைலஜா? வீட்டுக்குள்ள போ ஷைலஜா.
அங்கிள் இது குழந்தை இதை கிச்சனில் வச்சிரு. நான் போய் சாப்பாடை ரெடி பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் கிச்சனுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணுங்க, கொஞ்சம் நிறைய. ரெடி பண்றேன். வாங்க நீ உள்ள வாங்க, வீடு சுத்தி காட்டுறேன். வாங்க. வாங்க நீ. இதுதான் உங்களோட கிச்சன். உங்களோட பொண்ணான கரங்களால இந்த கதவை திறந்து விடுங்க. என்னாச்சு நீ? கதவு திறக்க முடியலையா? ஒருவேளை ஸ்டக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க நான் பாக்குறேன். வாங்க. திறந்துருச்சு. வாங்க நீ உள்ள வாங்க. இந்த கிச்சன் ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா இது அந்த காலத்துல கட்டினது. இந்த காலத்துல தான் ஃபேஷனா சின்ன சின்னதா கிச்சன்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிர்ஷ்டம் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஏன்னா இது பழைய காலத்து பங்களா இல்ல, அதனால தான் இங்க இருக்க ரூம் எல்லாமே பெருசா இருக்கு. ஆமா, சமையல் கட்டு பெருசா இருக்கு. மம்மி இந்த கலசத்தை எங்க வைக்கட்டும்? அந்த கேஸ் பக்கத்துல வச்சிரு. அனி, இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே வந்து ஏற்பாடு பண்ணிடுறேன். Thank you very much. அப்புறம் அனி, முதல்ல ஸ்வீட் செய்யுங்க. நான் பசங்களை கூட்டிட்டு போய் வீடை சுத்தி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். வாங்க அங்கிள் போலாம். வாங்க வாங்க வாங்க. வாங்க பசங்களா, இதான் உங்க அப்பா அம்மாவோட ரூம். எப்படி இருக்கு? வாவ், so big, wonderful. அங்கிள், எங்களோட ரூம் கூட இவ்ளோ பெருசா இருக்குமா? கண்டிப்பா. வாங்க, உங்க ரூமையும் காட்டுறேன். பா. இதான் உங்க 2 பேரோட பெட்ரூம். வாவ், இட்ஸ் so beautiful. வாட் முகுந்த் சார், பிடிச்சிருக்கா? சூப்பர். என்னடா நம்ம பழைய காலத்து பங்களால இருக்க போறோமே நினைச்சேன். பட் இது ரொம்ப நல்லாவே இருக்கு. இதோட ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க தாத்தா இத பழைய காலத்துல கட்டினது. வாவ், இட்ஸ் வண்டர்ஃபுல் அங்கிள். ஓகே குட்டீஸ், அம்மா உங்க 2 பேருக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. வாங்க 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 வாங்க. கிரண், முகுந்த், முகுந்த், கிரண் எங்க இருக்கீங்க?
சலாம் அலைக்கும் கான் சார். வாலேக்கும் அஸ்லாம் பர்கத் மியா. இங்க ராத்திரில அடிக்கடி கரண்ட் போயிடும். கரண்ட் வரத்துக்கு மணி கணக்காயிடும். தேங்க்ஸ் சல்மான். சரி சொல்லுங்க, என் பங்களா எப்படி இருக்கு? அழகா இருக்கு கான் சார். சுந்தர் சாருக்கு அழகான ஒய்ஃப், 2 பசங்க வேற இருக்காங்க. அவங்க அந்த வீட்டை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. கான் சார், மறுபடியும் அந்த வீடு இப்பதான் மங்களகரமா இருக்கு. அதோட சுந்தர் சாருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரு என்னடானா இந்த வீடு கிடைச்சதுக்கு காரணம் நான் தானே என்ன ரொம்ப புகழ ஆரம்பிச்சிட்டாரு. அவரு இன்னும் சந்தோஷப்படணும்னா நீங்க ஒரு தடவையாவது அந்த பங்களாக்கு வந்துட்டு போகணும். இல்ல, சுந்தர் சார் என் மேல பெரிய மதிப்பு வச்சிருக்காரு. அவர் எனக்காக பெரிய வேலையை செஞ்சு கொடுத்திருக்காரு. ஆனா அந்த பங்களாவுக்குள்ள நான் வர்றது சரின்னு தோணல. ஏன் கான் சார், அங்க அப்படி என்ன ஆச்சு? ஆ, பர்கத் மியா, அந்த பங்களால என்னோட பழைய நினைவுகள் கலந்துருக்கு. இங்க நான் தனியா இருந்துகிட்டு இருக்கேன். என் கடைசி நாட்களை அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பழைய நினைவுகள் என் நெஞ்ச விட்டு போகல. யாருமே வேண்டான்னு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இப்ப நான் அங்க வந்து தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்க விரும்பல. வேண்டாம் வேண்டாம். இப்போ என் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. மறுபடியும் அங்க வந்து என் மனசை சஞ்சலப்படுத்திக்க விரும்பல. ம் 2 பேரும் பாலை குடிங்க. மம்மி, நாங்க அப்புறமா குடிக்கிறோமே. ஓகே, ஆனா தூங்கறதுக்கு முன்னால பாலை குடிக்கணும். ஓகே மம்மி. இங்க பாருங்க, புது இடம், தூக்கம் வராது, ஆனா கேர்ஃபுல்லா இருக்கணும். டோன்ட் வரி மம்மி, இந்த புது இடம், தனிமை இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. அது மட்டும் இல்ல மம்மி, இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய வீடை நாங்க பார்த்ததே இல்ல. ஆ சரி, பாலை குடிக்கிறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, குட் நைட். குட் நைட் மம்மி. குட் நைட் மம்மி. பசங்க தூங்கிட்டாங்களா? இல்ல, 2 பேரும் படிச்சிட்டு இருக்காங்க. வீட்டை பத்தி 2 பேரும் என்ன ஃபீல் பண்றாங்க? அவங்க 2 பேரும் இங்க வந்ததுல குஷியா இருக்காங்க. குட். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானே? ஏன் அப்படி சொல்றீங்க? எஸ் ஷைலஜா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையோட ஒரு பெரிய பொக்கிஷம் ஆயிட்ட. என்ன 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர் வந்துடுது. அடிக்கடி இடம் மாற வேண்டிய சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு. மறுபடியும் வீட்டை செட் பண்ண வேண்டியிருக்கு. எப்பவுமே ஆஃபீஸ் வேலைன்னு ரொம்ப பிஸியாவே இருக்கேன். மற்ற வீட்டு வேலைங்க எல்லாத்தையுமே பாவம் நீ தான் செஞ்சிட்டு இருக்க. அந்த கஷ்டத்தை இது வரைக்கும் நீ வெளியே காட்டிக்கிட்டதே இல்லை. நான் எப்ப எது பண்ணாலும் சரி, அது உங்களோட உண்மையான அன்புங்கிற காரணத்துக்காக தான். என் மேல அப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. இந்த அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீ கிடைச்சதுக்கு நான் தான் சந்தோஷப்படணும். இந்த பங்களாவை பத்தி எதுவும் சொல்லவே இல்லை. அது என்ன நீ, எவ்வளவு பெரிய பங்களாக்கு நம்ம வந்திருக்கோம். 3 வருஷம் இங்க இருக்க போறோம். பட் என்னுடைய ஆசை என்னன்னா, இந்த அரண்மனையில நீ ராணி மாதிரி வாழணும். ஏன் ஷைலஜா, என்னவோ மாதிரி இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்லைங்க. ஆனா இந்த பங்களால ஆச்சரியமான ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் இருந்துட்டு இருக்கு. என்ன ஃபீலிங்? நான் மட்டும் அதை சொன்னா நீங்க நிச்சயம் சிரிப்பீங்க. என்ன ஷைலஜா, சிரிக்கிற அளவுக்கு ஏதாவது மேட்டர் இருக்கா? சொன்னா நானும் சிரிப்பேன்ல. அது நாம வந்ததும் பங்களாவோட கதவு திறந்துட்டு அதோட
வலது காலை எடுத்து வைக்க ட்ரை பண்ணேன். திடீர்னு யாரோ யாரோ என் பாதத்தை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தது. எழுந்துருங்க, எழுந்துருங்க, முதல்ல எழுந்துருங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ பங்களால வலது பாதத்தை எடுத்து வச்ச உடனே இங்க இருக்கிற செங்கல் சுவர் எல்லாம் சந்தோஷத்துல உன் பாதத்தை பிடிச்சிருக்கும். அவ்வளவுதான். சிரிக்கிறது நிறுத்துங்க. ஓகேம்மா, நான் சிரிக்கல. அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு. அப்புறம் கிச்சன் கதவை திறக்க வந்தனா, அப்ப என்ன ஆச்சுன்னா யாரோ என் கையை பிடிக்கிற மாதிரி இருந்தது. இப்ப எனக்கு நிஜமாவே கோவம் வருது. நிச்சயமா கோவம் வருது. எந்த கையை நான் பிடிச்சிருக்கணும் அதை இன்னொருத்தர் தொடர்றதா? தயவு செஞ்சு கலாட்டா பண்ணாதீங்க. அது ஒரு பொண்ணோட கையாட்டம் இருந்தது. அப்படின்னா சரி. பட் இதுக்கு ஒரு மேட்டர் இருக்கு. பங்களாவை திறந்ததும் உன்னோட மெல்லிய கைகள் வலிக்குமோன்னு யாராவது கையை பிடிச்சிருப்பாங்க. அது போட்டோம், நீ சமையல் ரூமுக்கு போய் அங்க அல்வா பண்ணியா இல்ல யாராவது பண்ணி வச்சிருந்தாங்க? போதும், ரொம்ப கலாட்டா பண்ணாதீங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்? அந்த மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னு தான் சொன்னேன். அந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லலையே. தேங்க் காட் ஷைலஜா. இதுக்கு மேல எதுவும் நடக்கல? இல்ல, அதுதான் இல்ல. அப்புறம் நான் குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போனேனா, அங்க முதலே டப்ல தண்ணி இருந்தது. சரி, அதை காலி பண்ணலாம்னு கிட்ட போனேன். அப்போ அதுல ஒரு உருவம் தெரிஞ்சது. சும்மா சொல்லக்கூடாது ஷைலஜா. நீ பகல்லையே கனவு காண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி சரி, போதும், நிறுத்துங்க. ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க. நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஷைலஜா, முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு தான் உன்னை கூப்பிட்டேன். ஏற்கனவே டப்ல தண்ணி இருந்ததுன்னு யாரோ நிரப்பி வச்சாங்கன்னு மட்டும் நினைச்சிடாத. அப்ப நான் தான் தண்ணியை திறந்து விட்டேன். வரும்போது குளிச்சுட்டே வந்துரு. அப்பதான் நைட்டு நல்லா தூக்கம் வரும். வெரி ஃபன்னி. தண்ணி ரொப்பி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. என்னாச்சு ஷைலஜா? என்னாச்சு? நான் அப்ப சொன்னேன்ல, அந்த உருவம் அங்க இருக்குங்க. என்ன உருவம்? அது அந்த பொண்ணோட உருவம். இரு, நான் பாத்துட்டு வரேன். வேண்டாம், நீங்க போகாதீங்க. நீ இங்கே இரு, நான் இல்ல, பாத்துட்டு வரேன். எனக்கு பயமா இருக்கு, போகாதீங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது ஷைலஜா, இரு, பாத்துட்டு வரேன். சரியான பைத்தியக்காரியா இருப்ப போல இருக்க. நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு ஒன்று கலாட்டா பண்ணா இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடி வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லைங்க, நான் உண்மையதான் சொல்றேன். நான் அங்க பார்த்தேன், நம்புங்க. ஓகே ஷைலஜா, நீ சொல்றதை நம்புறேன். நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. ஐ ஆல்சோ ஹேவ் எ லாங் டே டுமாரோ. கொஞ்ச நேரம் தூங்கலாமா? ம், வா போலாம். இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து வை. சரி, போதும் போதும். இந்தாங்க, உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. பசங்களா, பாலை குடிச்சிட்டு போங்க. ஏய், பாலை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றேன்ல. போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டாச்சு மம்மி. சரி, கொஞ்சம் பாலை குடிச்சிட்டு போங்க. மம்மி, பால் குடிச்சிட்டு நின்னா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். ஸ்கூல்ல போய் சண்டை போடக்கூடாது, என்ன? பாய் மம்மி. பாய் 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 மம்மி. பாய். கார்ல உட்காருங்க, இது வந்துடுறேன். ஓகே. ஏங்க, ஜூஸை குடிச்சிட்டு போங்க. நோ, ஐம் கெட்டிங் லேட் ஃபார் மை ஆஃபீஸ். ஓகே, நான் கிளம்புறேன். டேக் கேர். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க் யூ.
வாங்க. ஓகே, லெட்ஸ் கோ. அப்பா என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்பா சீக்கிரம்ப்பா, 2 பேருக்கும் ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. 1 மினிட்மா, இது இப்ப சரி பண்ணிடுறேன். என்னாச்சு? என்னாச்சு ஷைலஜா? எனக்கு அங்க ஒருத்தன் இருக்கா. என்ன? அங்க ஒருத்தன் இருக்கா. யார் இருக்கா? நான் ஒரு ஆள் பார்த்தேன். யார பார்த்த? அங்கதான் ஒருத்தன் நின்னுட்டு இருந்தாங்க. சரி வா பார்க்கலாம். போகாதீங்க. வா சொல்றேன். வா. நீங்க எடுத்து உள்ள போகாதீங்க. எனக்கு சீக்கிரம் வாங்க. மம்மி இங்கதான் யாருமே இல்லையே. நீ சும்மா இருடா. என்னங்க சீக்கிரமா வாங்க. என்னாச்சுங்க? என்ன? ஷைலு, இங்க யாருமே இல்ல. இல்லைங்க, அவன் இங்கதான் இருந்தான். நான் என் கண்ணால அவனை பார்த்தேன். அவன் எனக்கு சலாம் கூட பண்ணானே. பட் யாருமே இல்லையே. எஸ் மம்மி, இங்க யாருமே இல்லையே. எங்க போனா? பாத்ரூம்ல இருக்கலாமா? போய் பார்க்கலாமா? வா, அங்கேயே போய் பார்க்கலாம். வா. என்னங்க, நீங்க போய் பாருங்க. பார்க்கறேன். என்னங்க இப்படி தமாஷ் பண்றீங்க? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பார்க்கறேன். சந்தோஷமா? இங்கேயும் யாரும் இல்ல. நான் உங்களுக்கு எப்படிங்க அதை புரிய வைப்பேன்? இங்க எல்லாம் பிரமதான். இங்க பேய் இருக்குமா பிசாசு இருக்குமா நினைக்கிறது எல்லாமே பிரமதான். மனுஷனுக்கு சந்தேகம் மட்டும் வந்துச்சுன்னா அப்புறம் நிழலை பார்த்து கூட அவன் பயப்பட ஆரம்பிச்சிடுவான். எஸ் மம்மி, நீங்க பயந்துருக்கீங்க. ஆமாமா, அப்பாவும் அண்ணாவும் சொல்றது கரெக்ட் தான். நீங்க பயத்துல தான் இப்படி எல்லாம் உளறீங்க. பாத்தியா, பசங்க தைரியமா இருக்காங்க. இந்த பங்களால நம்மள தவிர வேற யாரும் கிடையாது. நான் சொல்றது நம்பு. அப்போ புது இடங்கிறதுனால டென்ஷன் இருக்கும்.
அது பயமா மாறதுக்கு நீ வாய்ப்பு கொடுக்காத. நான் சொல்றேன்ல, இங்க எதுவுமே கிடையாது, எதுவும் இல்ல. ஓகே, நாங்க கிளம்புறோம். நானும் உங்க கூட வந்துடுறேன். நான் ஆபீஸ்க்கு போறேன், பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க. எங்க கூட வந்து என்ன பண்ண போற? நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு வர வழியில பசங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். என்னால தனியா இருக்க முடியாது. ஓகே, சரி வா, எல்லாரும் போலாம். வா. Okay, come fast. Already we are getting late. போங்க. முதல்ல கார் ஸ்டார்ட் ஆகாதுன்னு எனக்கு தோணுச்சு. கன்ஃபார்மா ஸ்டார்ட் ஆகாது. உங்களோட கோஆபரேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பக்கத் சார். தேங்க்ஸுங்கிற பெரிய வார்த்தை சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இது உங்களோட பெருந்தன்மையை காட்டுது. என்ன திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு? இங்க அடிக்கடி இப்படி தான் கரண்ட் கட் ஆகும். ஓ ஓகே, தென் I'll take leave. ஓகே, நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம். ம். குட் நைட். பாய். பாய். என்னது ஒரே இருட்டா இருக்கு. கரண்ட் இல்லையா? அதனால என்ன மம்மி, கேண்டில் ஏற்றி வச்சுக்கலாம். சரி, கேண்டில் என் ரூம்ல இருக்கு. நீங்க வாங்க. சரி மம்மி. நீங்க 2 பேரும் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருங்க. நான் போய் கேண்டில் எடுத்துட்டு வரேன். அம்மா கேண்டில் கிடைச்சதா? கிடைச்சிருச்சு. இதோ எடுத்துட்டு வரேன். சரி, நீங்க 2 பேரும் இந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல படிச்சிட்டு இருங்க. நான் போய் உங்களுக்கு டிஃபன் பண்ணி கொண்டு வரேன். வேண்டாம் மம்மி, தனியாக போனால் நீங்கள் பயந்துருவீங்க. டிஃபன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் உங்கள் கூடவே இருக்கோம். சரி, வாங்க போலாம். எங்கேயும் கரண்ட் இல்லையா? ஆமா. என்ன வீடு பாத்தீங்களோ, ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் போய் உயிர் வருது. ஏன் இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? பக்கத்துல எங்கேயுமே கரண்ட் இல்லை. அதோட உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? மொத்த சிட்டிலையும் கரண்ட் கட் ஆயிருக்கு. பசங்க என்ன பண்றாங்க? 2 பேரும் கேண்டில் லைட்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஓ, சாப்பிட்டாங்களா இல்லையா? அவங்க சாப்பிட்டாங்க. நீங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஓகே.
என்னாச்சு? ஆ. அப்படியே உட்காந்துருக்க? சாப்பாடை தொடக்கூட இல்ல? எனக்கு இந்த வீட்டுக்குள்ள பார்த்த பையன். மார்னிங் நடந்த மேட்டர்ல நீ ரொம்ப குழம்பி போயிருக்கன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, நீங்க என்ன நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா நான் பார்த்ததா சொன்னது அத்தனையுமே நிஜம்தான். ஷாலு, நீ சொல்றது என்னைக்காவது நான் நம்ப மறந்திருக்கனா? நடந்தது உண்மையா இருந்தா நானும் நம்ப தான் போறேன். ஆனா இது பிரம்மன்னும் போது பிரம 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 இந்த மாதிரி நடக்கிறது முதல் தடவை இல்ல. நாம இங்க வந்த நாள்ல இருந்து நடந்துட்டு தான் இருக்கு. நானும் பார்த்ததா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். முதல்ல இந்த டாபிக் ஒரு முற்றுப்புள்ளி வை. இந்த மேட்டர் பத்தி நம்ம மார்னிங் பேசிக்கலாம். எனக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இது பிரமையா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நடந்தது. மார்னிங் இந்த மேட்டர் பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன்ல. வந்து ரூம்ல படுத்துங்க. ரூமுக்கா? அங்க வந்து படுக்கிறதுக்கு என்னால முடியாது. சரி வேண்டாம், மேல டெரஸ்ல படுத்துக்கலாம். டெரஸ்லயா? குழந்தைங்களை கூட்டிட்டு போயிடுவோம். பசங்களாம் வேண்டாங்க. அவங்க ரூமை விட்டு வெளியில வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்தாங்க நீ சாவி. உங்க கைராசியான கையால கதவை திறந்து உங்க வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. நீ போங்க. உள்ள போ ஷைலஜா. எனக்கு இங்க பாருங்க. எனக்கு
முகுல், கிரண், முகுல், முகுல், கிரண், முகுல் கதவை திறங்க, முகுல் கதவை திறங்க. சுந்தர், சுந்தர், சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சுந்தர். ஷாலு, என்னாச்சு? ஷாலு, என்னாச்சு ஷாலு? சுந்தர், அவங்க தான் ஒரு பொண்ணு ஒரு பையனும் கல்யாண ட்ரெஸ்ல இருந்தாங்க. நம்ம குழந்தைகளோட ரூமுக்கு போயிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். பாத்தியா ஷாலு, பசங்க நிம்மதியா தூங்குறாங்க. நீ ஏதோ பயங்கரமான கனவை பார்த்து பயந்துருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த கனவு காடல நான் தூங்கவே இல்லை, முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நான் பார்த்தேன் அவங்க 2 பேரும் பதுங்கி வந்தாங்க. என்ன பார்த்து சலாம் பண்ணாங்க. பையன் அந்த கிச்சனுக்குள்ள போயிட்டா, அந்த கேர்ள் நம்ம பசங்க ரூமுக்குள்ள போயிட்டாங்க. தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்க ஷாலு. இது உன்னோட பிரமதான். நேத்திக்கும் அப்படிதான் நடந்தது. இன்னைக்கு நேத்திக்கும் நான் பார்த்தது பிரமையே இல்ல. எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இந்த வீட்ல ஏதோ உருவம் நடமாடுது. அது ஏன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நாம இங்க இருக்கவும் கூடாது. ப்ளீஸ் வாங்க போயிடலாம். ஷாலு, இந்த ராத்திரி நேரத்துல வெளியே எங்கேயும் போக முடியாது. ஓகே, மார்னிங் முதல் வேலையா நான் பர்கத் சாரை மீட் பண்ணி இதை பத்தி பேசுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அது விடியற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க மாட்டேன். அதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன் போல இருக்கு. நம்ம எல்லாருக்குமே டேஞ்சர் தான். இந்த நிமிஷமே நம்ம வீட்டை காலி பண்ணி ஆகணும். பைத்திய மாதிரி பேசாத. பாத்தியா, இந்த இருட்டா இருக்கிற நேரத்துல வெளியே எங்க போக முடியும்? என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் இங்க இருக்க மாட்டேன். ஷாலு, தைரியமா இரு ஷாலு, தைரியமா இரு. நீ இவ்வளவு சொல்லதுனால பர்கத் சார் வீட்டுக்கு நான் உடனே போறேன், போதுமா? நீயே இப்படி பயந்தனா பசங்களோட நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சியா? அம்மா, அப்பா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா. அம்மா ஏதோ பயங்கரமான கனவை பார்த்து பயந்துருக்காங்க. 2 பேரும் ஒன்று பண்ணுங்க. அம்மா உங்கள் பெட்ரூமில் படுக்க வைங்க. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். பத்திரமா பார்த்துக்கணும். அம்மாவுக்கு தைரியம் சொல்லுங்க. வரேன் ஷாலு. பசங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லை மாமி. சரிப்பா. பர்கத் சார், பர்கத் சார். சுந்தர் சார், நீங்களா? என்ன இந்த ராத்திரியில? ஏதாவது பிரச்சனையா? முதல்ல உள்ள வாங்க. வாங்க. என்ன விஷயம் சுந்தர் சார்? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? ரொம்ப அதிசயமான விஷயம் வீட்டில் நடக்குது. ஏன், என்னாச்சு? மனசு ரொம்ப கவலையா இருக்கு பர்கத் சார். ஷாலும் ரொம்ப கவலையா இருக்கா. ஷாலு எப்போ இந்த மாளிகைக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்பெல்லாம் அவளோட கையையும் காலையும் யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கான். நீங்க பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. ஷாலு அந்த வீடு ஹாண்டட்னு ஃபீல் பண்றா பர்கத் சார். ஹாண்டடா? எஸ், அந்த வீட்டில் யாரோட ஆத்மாவும் இருக்குங்கிறா. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஆமாம் பர்கத் சார், நான் முழு நம்பிக்கையோட தான் சொல்றேன். அவ பாத்ரூம்ல டப்ல ஒரு உருவத்தை பார்த்திருக்கா. அதோட இன்னொரு அதிசயமும் நடந்திருக்கு. இன்னைக்கு ஏதோ 2 ஆத்மா பங்களாவுக்கு மாடியில சுத்திட்டு இருக்கிறத பார்த்திருக்கா. பங்களா மாடியிலையா?
ஆமா, எங்கேயுமே கரண்ட் இல்லைன்னு நாங்க 2 பேரும் மாடியில தூங்கிட்டு இருந்தோம். கல்யாண குளத்துல யாரோ 2 பேர் வந்ததா ஷாலு என்கிட்ட சொன்னா. ஷாலு இந்த விஷயத்துல ரொம்ப பயந்து போயிருக்கா சார். அந்த பங்களால இருக்கவே மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டா. என்னோட 2 பசங்களையும் அவளை பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். ராத்திரியில கஷ்டப்படுத்துறதுக்கு மன்னிக்கணும். வேற வழியே இல்லை, நீங்க அங்க வந்தே ஆகணும். சுந்தர் சார், இப்போ நான் அங்க வரதால மேட்ரு சால்வ் ஆகாது. ஏன்னா எனக்கு மேட்ரு எதுவும் முழுசா தெரியாது. இதுக்கு விட தெரியணும்னா நம்ம நிச்சயமா கான் சார் தான் பார்க்கணும். கான் சாரை போய் பார்க்கணுமா? ஏன்னா இந்த பங்களா அவரோட தானே. அதோட பல மாசங்களா அந்த பங்களா மூடி இருந்தது. அதுவும் இல்லாம அங்க என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறதெல்லாம் கான் சாருக்கு மட்டும்தான் தெரியும். பர்கத் சார், ஷாலு ரொம்ப பயந்து போயிருக்கா. அதுவும் இல்லாம பசங்களை வேற வீட்டுல தனியா விட்டு வந்திருக்கேன். நீங்க தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வரணும். சுந்தர் சார், நீங்க இப்போ ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க நேரா அண்ணியை பாத்துக்கிறதுக்கு வீட்டுக்கு போங்க. நான் கான் சார் வீட்டுக்கு போறேன். பொழுது விடியறதுக்குள்ள நான் கான் சாரை பங்களா கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க இமீடியட்டா திரும்ப பங்களாக்கு போங்க. ஏன்னா பாவம் அண்ணியும் குழந்தையும் தனியா இருப்பாங்க. நீங்க கூட இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். நான் இப்பவே கான் சாரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி பர்கத் சார், நான் உடனே கிளம்புறேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. என்ன சொல்றீங்க பர்கத் மியா? நான் உங்ககிட்ட நடந்த உண்மையை தான் சொல்றேன் கான் சார். அப்புறம் எதுக்கு சுந்தர் சார் இந்த ராத்திரியில வந்து என்கிட்ட புலம்பிட்டு போனோம்? அவர் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. பயந்துகிட்டு இருக்காரா? இத கேட்டா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சுந்தர் சார் ரொம்ப நல்லவர். அவரு என் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்காரு. பாவம், அவருக்கு என்னால பிரச்சனை. இத சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அவருக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை என்னன்னு என்னால புரிஞ்சிக்க முடியவே இல்லை. கான் சார், இந்த பிரச்சனையை உங்களால மட்டும்தான் தீர்க்க முடியும். ஏன்னா சுந்தர் சாரோட வைஃப் அந்த பங்களால ஒரு நிமிஷம் கூட இனிமேல் தங்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அப்படி நடக்கவே கூடாது. இப்பவே அந்த பங்களாக்கு போலாம். அவங்கள பார்க்கணும். வாங்க வாங்க போலாம். பர்கத் மியா, சுந்தர் சார், இவர்தான் மிஸ்டர் கான். கான் சார், இவர்தான் எங்களோட நியூ ரீஜனல் மேனேஜர். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க சார். வாங்க வாங்க, உள்ள வாங்க. சுந்தர் சார், பர்கத் மியா ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது வந்து என்னன்னு சொல்றது கான் சார். இந்த பங்களாவுக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. ஆனா வந்த முத நாளே என் ஒய்ஃப் கதவை திறந்து வலது காலை எடுத்து வச்சு உள்ள வரதுக்கு ட்ரை பண்ண போது அவளோட காலை யாரோ பிடிச்ச மாதிரி இருந்ததாம். அதுக்கப்புறம் கிச்சன் போனா அங்கேயும் அவ கையை யாரோ பிடிச்சிருக்காங்க. சுந்தர் சார், இந்த 2 நாளா நடந்த நிகழ்ச்சிகள் உங்க ஒய்ஃப் வாயால சொல்ல நான் கேட்கணும். இதோ நானே போய் அவளை கூட்டிட்டு வரேன் கான் சார். நீங்க போக வேண்டாம். இப்போ அவங்களோட மனநிலை சரியில்லைன்னு சொல்றீங்க. நானே போய் அவங்கள பார்க்கறேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போய் கூட்டிட்டு வரேன். இதுல சிரமம் என்ன இருக்கு? பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஓகே கான் சார், வாங்க. ஷாலு, கான் சார் வந்திருக்காரு. வாங்க கான் சார். இவர் தான் கான் சார், இந்த பங்களாவோட ஓனர். அவர் ஒன்னு பார்க்கணும் தான் இங்க வந்திருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சொல்லு. இல்ல, இப்ப நான் யாரையும் பார்க்க விரும்பல. எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தேனோ அப்பவே ஒரு கலக்கம் நடுக்கம் இருந்துகிட்டு இருக்கு. ஷாலு, நான் சொல்றது இங்க பாருமா. முதல்ல என்ன உங்க அப்பா மாதிரி நினைச்சுக்க. பர்கத் மியா வந்து சொன்ன போது ரொம்ப கவலைப்பட்ட, உனக்கு தெரியுமா? அப்படி நீ கவலைப்பட ஒன்றும் ஆகாது.
நீ பார்த்ததை மட்டும் எனக்கு விளக்கமா சொல்லு. என் பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது எனக்கு வந்த மாதிரி. சொல்லுமா, சொல்லு. நடந்த விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இங்க நீ என்ன பார்த்தேன்னு சொல்லு. சொல்லுமா, ப்ளீஸ் சொல்லுமா. சரி சரிப்பா சொல்றேன். முதல் நாள் நான் இந்த வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சேன். அப்ப யாரோ என் காலை பிடிச்சுக்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா கிச்சன் கதவை திறக்கலான்னு போனேன். அந்த டயத்துல யாரோ என் கையை பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அப்புறம் குளிக்கலான்னு பாத்ரூம்குள்ள போனேன். அங்க டப்புக்குள்ள பார்த்தா ஒரு உருவம் தெரிஞ்சது. கல்யாண ட்ரெஸ்ல ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்தேன். மறுபடியும் அதே உருவம் எனக்கு தெரிஞ்சது. திரும்பி போய் பார்த்தபோது அந்த உருவம் அங்க இல்ல. இவ்வளவுதான் நடந்ததா இல்ல வேற ஏதாவது நடந்ததா? இதெல்லாம் நடந்ததுனால மட்டும் நான் நடுங்கல. அவர் சொன்ன மாதிரி ஒரு பிரமையா இருக்கலன்னு நான் பயப்படாம இருக்கணும் தான் நினைச்சேன். பயப்படாம தான் நான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு ராத்திரி நான் பார்த்தது அது நிச்சயம் பிரமை இல்ல, நடந்ததுங்கிற. நான் கண்ணால கண்ட நிஜம். அத கண்டது நான் பயந்து நடுங்கிட்டேன். அந்த நடுக்கம் இன்னும் மறுபடியும் இருந்துட்டு தான் இருக்கு. இல்லம்மா, நீ நடுங்க வேண்டிய அவசியம் இல்ல. வேற என்ன நடந்தது? வேற என்னெல்லாம் நீ பார்த்த? இன்னைக்கு சாயந்தரமா கரண்ட் போச்சு. ரொம்ப சூடா இருக்குமேன்னு நாங்க மொட்டை மாடியில படுக்கிறதுக்காக போனோம். அவர் நல்லா தூங்கிட்டாரு. ஆனா அந்த நடுக்கத்துல எனக்கு தூக்கம் வரல. அப்பதான் அது நடந்தது. 2 உருவங்கள் ஒருத்தர் கைய ஒருத்தர் கோத்துக்கிட்டு இந்த சைடுல வந்தாங்க. நான் பயந்துகிட்டே இருந்தேன். 2 பேரும் எங்க வீட்டு மாடியில வந்து இறங்கிட்டாங்க. அப்பதான் அவங்க உருவம் இல்லைன்னு தெரிஞ்சது. உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணு பையனும் தெரிஞ்சது. அப்புறம் என்னாச்சு? அவங்க ஜோடியா கைய கோத்துக்கிட்டு என்கிட்ட வந்தாங்க. அப்பதான் நான் அவங்கள கவனிச்சேன். அவ ஒரு 25-26 வயசுள்ள பையன். நல்ல நிறம், அழகான கண்கள். அவன் அழகாவும் இருந்தான். கல்யாணத்துக்கு போடுற ஷேர்வானி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான். கூட இருந்தவ யாரு? கூட இருந்தவளுக்கு 20-21 வயசு இருக்கும். அழகு, ரொம்ப அழகு. அவ கல்யாணத்துக்கான ட்ரெஸ் ரெட் கலர்ல போட்டிருந்தா. அவ கழுத்துல சின்ன சின்ன நெக்லஸ் இருந்தது. ஒரு பெரிய நெக்லஸ் இருந்தது. அவளோட மூக்குல புல்லக் இருந்தது. காதுல பெரிய ஜிமிக்கி இருந்தது. அவ தலையில் நெத்தி சுட்டி. அதோட அவளோட கைகள்ல மருதாணியும் முத்து மோதிரம் போட்டுட்டு இருந்தா. அவங்க தலை குனிஞ்சு சலாம் பண்ணாங்க. கீழே படி வழியா இறங்கிட்டாங்க. நான் நடுங்கி போயிட்டேன். பசங்க வேற பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க பயந்துட போறாங்க நினைச்சு கீழே போய் அவங்க ரூம்ல பார்த்தேன். ஆனா அந்த பையன் கிச்சனுக்குள்ள போயிட்டான். அந்த பொண்ணு பெட்ரூமுக்கு பக்கத்துல போயிட்டான். கையில மருதாணி, காதுல சிமிக்கி, கல்யாண ட்ரெஸ்ஸா? யா அல்லாஹ். கான் சார், என்னாச்சு கான் சார்? ஒன்னும் இல்ல சுந்தர் சார், ஒன்னும் இல்ல.
நீ பார்த்தது இவங்கள தானா? நான் பார்த்தது இவங்களே தான். எனக்கு நான் சொல்லல, இவங்க 2 பேரும் தான் நான் பார்த்தேன். இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. கான் சார், ஆ, இவங்களுக்காக தான் நான் இத்தனை வருஷங்களா இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். கான் சார், எங்களுக்கு எதுவுமே புரியல. இவன் என் பேரன் பர்வேஸ், இது அவன் பொண்டாட்டி அஜ்ரா. பட் கான் சார், இவங்கள இப்படி பயமுறுத்துறாங்களே, இவங்க யாருன்னு சொல்றீங்களா? சொல்றேன் பர்கத் மியா. இது 35 வருஷத்துக்கு முன்னால உள்ள கதை. நான் பெத்த புள்ள யாவார்கானும் என் மருமக மஹரினிசாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல பேரம் பர்வேஷியும் பெத்த அப்பனையும் தவிக்க விட்டுட்டு செத்து போயிட்டாங்க சுந்தர் சார். என் பெத்த புள்ளையும் மருமகளோட பெரிய சொத்தான என் பேரன் பர்வேஷை என் மார்லையும் தொல்லையும் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஏன்னா என் பேரனை தவிர இந்த உலகத்துல சொந்தம்னு சொல்லிக்க யாருமே எனக்கு இல்லை. பர்வேஸ் ரொம்ப நல்லவன், ரொம்ப புத்திசாலி, அதோட ரொம்ப நேர்மையான பையன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க என் ஃப்ரெண்டு சுபேதா கானோட பொண்ணு அஜ்ராவுக்கும் அவனுக்கும் எல்லாரும் பாராட்டும்படி கல்யாணம் செஞ்சு கொடுத்தோம். இப்பவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கல்யாணத்து அன்னைக்கு காலம் சென்ற யாவர் கான் என்பவரின் மகனான ஜனாப் பர்வேஸ் கான் தங்கள் சுபேதார் கானின் மகளான செல்வி அஸ்ரா பானுவை மனமுவந்து மணமகள் பரிசாக 50,786 ரூபாயை ரொக்கமாக அளித்து யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் 2 வக்கீல்கள் மற்றும் சாட்சிகள் எதிரில் நிக்கா செய்து கொள்ள ஒத்துக்கொள்கிறீர்களா? மனசார ஒத்துக்கிறேன். இந்த நிச்சயதார்த்தத்தை ஒத்துக்கிறீங்களா? இந்த நிக்காவை நான் ஒத்துக்கிறேன். இந்த நிச்சயதார்த்தத்தை ஒத்துக்கிறீங்களா? மனசார ஒத்துக்கிறேன். அப்படின்னா சரி பர்வேஸ் சார், இங்க ஒரு கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ. சுபேதார் கானின் மகளான செல்வி அஜ்ரா பானுவை காலம் சென்ற யாவர் கான் என்பவரின் மகனான ஜனாப் பர்வேஸ் கானை தாங்கள் மனமுவந்து மணமகள் பரிசாக 50,786 ரூபாயை ரொக்கமாக பெற்றுக்கொண்டு யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் 2 வக்கீல்கள் மற்றும் வக்கீல் சாட்சிகளுக்கு எதிரில் நிக்கா செய்து கொள்ள ஒத்துக்கொள்கிறீர்களா? ஆமா, நான் ஒத்துக்கிறேன். இந்த நிச்சயதார்த்தத்தை ஒத்துக்கிறீங்களா? மனதார ஒத்துக்கிறேன். இந்த நிச்சயதார்த்தத்தை ஒத்துக்கிறீங்களா? இல்ல, இவ இத மனசார ஒத்துக்கல. சமஜ், ஏன் இந்த மாதிரி பண்ற? இப்படிதான் பண்ணுவேன். இந்த கல்யாணம் என் விருப்பத்துக்கு மாறா நடக்குது. நான் அஜ்ராவை இந்த குடும்பத்துக்கு தரவே மாட்டேன். என் மூச்சு இருக்கிற வரைக்கும்
இந்த கல்யாணம் நடத்தவே விட மாட்டேன். நீ யார் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு? நான் அஜ்ராவோட அண்ணன். நான் ஹஜ்ராவை பெத்த அப்பண்டா. சபாஸ்கான், உன்னோட பிடிவாதம் போக்கிருத்தனம் எல்லாத்தையும் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். பட் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த கல்யாணத்துல உன்னோட சம்மதம் எனக்கு தேவையே இல்லை. இதுல முடிவெடுக்க வேண்டியது நான் தான்டா. முடிவெடுக்கிற உரிமையை நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். இங்கிருந்து ஓடிடு, மறுபடியும் இங்க திரும்பி வராத. இந்த முடிவு எடுத்ததுக்காக நீங்க வருத்தப்பட போறீங்க. நீங்க நிச்சயமா வருத்தப்பட போறீங்க அப்பா ஜான். காஜி சாப், நிக்கா படிக்க ஆரம்பிங்க. சுபேதர் கானின் மகளான செல்வி அஜ்ரா பானுவை காலம் சென்ற யாவர் கான் என்பவரின் மகனான ஜனாப் பர்வேஸ் கானை தாங்கள் மனமுவந்து மணமகள் பரிசாக 50,786 ரூபாயை ரொக்கமாக பெற்றுக்கொண்டு யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் 2 வக்கீல்கள் மற்றும் வக்கீல் சாட்சிகளுக்கு எதிரில் நிக்கா செய்து கொள்ள ஒத்துக்கொள்கிறீர்களா? ஒத்துக்கிறேன். மனசார ஒத்துக்கிறீங்களா? மனசார ஒத்துக்கிறேன். மனசார ஒத்துக்கிறீங்களா? மனசார ஒத்துக்கிறேன். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். கான் சார், பேரனோட கல்யாணத்துக்கான வாழ்த்துக்கள். 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 விட மாட்டேன், விட மாட்டேன் அவங்கள. தாத்தா ஜான். பர்வேஸ், சுபான் அல்லாஹ், சுபான் அல்லாஹ். நீங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அல்லாஹ் கிட்ட நான் இதை தான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்தது அந்த அல்லாஹ்வோட கருணை தான். நன்றி தாத்தா ஜான். உங்க வாழ்க்கைங்கிற பயணத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம், நம்ம ப்ராப்பர்ட்டி விஷயமா நான் ஊருக்கு போக வேண்டியது இருக்கு. இல்லைன்னா நானே வந்து உங்களை வழி அனுப்புவேன். ஆமா தாத்தா ஜான், இதுவும் முக்கியம் தானே. அது சரி, ஒன்று கேட்க மறந்துட்டேன். நீங்க 2 பேரும் எங்க போகலான் இருக்கீங்க? எப்ப திரும்பி வரலான் இருக்கீங்க? தாத்தா ஜான், நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்கோம். அதுவும் 2 மாதத்துக்கு. அதுவும் அஜ்ராக்கு எங்கே போகணுங்கிறது எனக்கு தெரியணும்ல. இவங்களும் தனியாக ஏதாவது ஆசை வச்சுருப்பாங்க. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பிடிச்சது தான் எனக்கும் பிடிக்கும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இப்படி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி பர்வேஸ், நான் போயிட்டு வரேன். நீ எங்க தங்கினாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு. என்னைக்கு திரும்பி வரீங்கன்னு தெரியப்படுத்துங்க. நானே வந்து உங்களை நேர வரவேற்கிறேன். அந்த அல்லாஹ்வோட கருணை உங்களுக்கு எப்பவும் இருக்கும். சரியா? சரி தாத்தா ஜான், நான் வரேன். நல்லா இருங்க. அவ்வளவுதான். அதுதான் கடைசி. ஒரு லெட்டரும் கிடையாது, இன்ஃபர்மேஷனும் இல்லை. எப்ப வருவாங்கன்னு இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறேன்.
அவங்க 2 பேரையும் பார்க்குற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை. இப்போ உன் மனைவி சொன்ன விஷயத்திலிருந்து ஒரு உண்மை எனக்கு புரியுது. அஜிராவோட பிரதர் சமத் கான் கல்யாணத்தில் வந்து அவங்கள மிரட்டிட்டு போனா. அவன் சும்மா மிரட்டிட்டு போல, அவன் சொன்னபடியே செஞ்சு முடிச்சிட்டான்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ் கிட்ட நான் ஒண்ணுதான் வேண்டிக்கிறேன், இது உண்மையா இருக்கக்கூடாது. ஆனா எப்போ என் விஷயம் இவ்வளவு தூரம் வந்துச்சோ, இதுக்கு நிச்சயமா நான் ஒரு முடிவெடுத்தாகணும். அப்படி முடிவெடுக்கலனா பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அது என்ன கான் சார்? சொல்றேன். சுந்தர் சார், நாம கிச்சன் சுவரையும் ஹால் சுவரையும் இடிச்சாகணும். உடனே இடிக்கிறதா? இடிச்சாகணும். இதுதான் என்னோட கடைசி முயற்சி. கான் சார், ஏதோ கல்யாண ட்ரெஸ்லாம் போட்டிருக்கு. யா அல்லாஹ். கான் சார், பர்வேஸ். யா அல்லாஹ். என் பேரன் பர்வேஸ், அவன் ஒய்ஃப் அஜிராவும் இங்க தான் இருக்காங்க. வாழ வேண்டிய அவங்க 2 பேரோட ரத்தத்தை குடிச்சு அப்படி என்ன அவன் சாதிச்சானே தெரியல. என் சந்தேகம் சரியா தான் இருக்கு. அவங்க 2 பேருக்கும் பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அவங்க நிச்சயமா அடுத்தவங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு எண்ணம் இருந்திருக்காது. ஆனா பாவம் என்ன செய்யறது? மரணத்துக்கு அப்புறம் எந்த விதமான ஈம காரியங்களும் அவங்களுக்கு நடத்தல. இவங்களை சரியான இடத்துல புதைக்கவும் இல்லை. பிறக்கிற ஒவ்வொருவனுக்கும் செய்ய வேண்டிய கடைசி காரியம். அம்மாடி, அவங்க உனக்கு பிரச்சனை பண்ணவே இல்லைம்மா. அவங்களுக்கு தேவையானதை உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. தங்களோட அந்திமா காரியங்களை கேட்டிருக்காங்க. என்னாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்கு. என்ன மன்னிச்சிடுமா. இத்தனை நாள் காத்திருந்ததுக்கு எனக்கு சரியான விடை கிடைச்சிருக்கு.
பர்கத் மியா, இப்ப என் கூட வாங்க. அவங்களுக்கு அந்திம காரியத்துக்கு ஏற்பாடு செய்யணும். சரி கான் சார். எங்கும் அருள் பாலிக்கும் கடவுளே, புனிதமான பேரொளியே, உனது கருணையான உள்ளத்தால் இந்த குழந்தைகளை தவிக்க விடாதே. இவர்களது ஆன்மாக்களுக்கு அமைதியை அளித்துவிடு, அமைதியை அளித்துவிடு. இந்த உன்னோட வாட்டர் பாட்டில். அமக்கலாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? பாய் மம்மி, பாய். ஓகே ஷாலு, நானும் ஆஃபீஸ் கிளம்புறேன். இனிமே இந்த வீட்டில் உனக்கு எந்த ட்ரபிளும் இருக்காது. ஓகே, டேக் கேர். யூ ஹேவ் எ நைஸ் டே டு. தேங்க்யூ. பாய். பாய். பயப்படாதீங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காக வரல, உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கோம். நீங்க இருந்தனால தான் எங்க ஆத்மாக்களுக்கு இறுதி சடங்குகள் பண்ணினாங்க. 2 பேருக்குமே யார்கிட்டயும் விரோதமோ பகையோ கிடையாது. எங்க அண்ணன் சமைச்சுக்காந்தா எதையோ மனசுல வச்சுக்கிட்டு இவ்வளவு கொடூரமா எங்களை பழி வாங்கிட்டாரு. பிறந்து இறந்தா கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு விஷயம், எங்க அண்ணன் சமைச்சுக்கானுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துட்டாரு. அவனோட விரோதிகள் எல்லாம் அவனை வெட்டி காட்டுல போட்டுட்டாங்க. அவனோட பணத்தை கழுகுகள் எல்லாம் திருடிடுச்சு. இப்போதைக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், உலகத்துல பகையும் வெறுப்பும் இருக்கக்கூடாது. வெறுப்பு அழிவை மட்டும்தான் கொடுக்கும். ஆனா அன்பு அன்பு என்னைக்குமே உலகத்துல ஒரு பெரிய சுகந்தத்தையே உண்டு பண்ணும். அன்புக்கு மரணம் கிடையாது, என்னைக்குமே அது வாழ்ந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்றோம். அல்விதா. அல்விதா.